எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹே டிஜிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SMK ஹெல்மெட் ஒன்று புதுசு வாங்கியிருக்கோம். அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். கூடல்நகர் ஜங்ஷனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெல்மெட் வந்து இப்படியே வரல, ஒரு பாக்ஸில் தான் வந்துச்சு. அதை லைட்டாக சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஹெல்மெட்டை வந்து இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துருந்த இந்த 2 கவர் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இது சும்மா அந்த பின்லாக் வைசருன்றதுக்கான சும்மா ஒரு கார்டு மட்டும்தான் இருக்குது உள்ளக்குள்ளே, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கவர் ஜிப்லாக் கவர் இருக்குது, இதுக்காக யூஸ் ஆகும், வாட்டர் ப்ரூஃப் கார். ஸோ இது இருக்கட்டும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்டு இருக்குது, சைஸ் சார்ட் இருக்குது, அண்ட் ஒரு சரியான வெயிட்டில் ஒரு புக்கு ஒன்று இருக்குது, மேனுவல் புக்கு, அண்ட் இன்னொரு கார்டு, அப்புறம் ஒரு SMK ஹெல்மெட்னு போட்ட ஒரு கீ செயின் ஒன்று இருக்குது. சரி, இன்றைக்கு ஓரமாக வச்சுட்டு ஸோ வாங்க இப்போ நம்ம ஹெல்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் செரிப்ரோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கண்டி நான் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போயே நான் சொல்கிறேன் திரும்ப, அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஏன்னா அந்த வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் தான் நான் இந்த வீடியோ நான் போடுவேன். ஸோ திரும்பி நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், செரிப்ரோவோட வேர்ல்ட் ரைடுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்பது விஷயம் என்னென்னா, நம்ம ஹெல்மெட் வந்து SMK ஸ்டெலார் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாடல் தான். ஆனால் SMK ஸ்டெலாரில் யாருமே பார்க்காத ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு புது கிராஃபிக்ஸ் இருக்கும். இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ 3, 2, 1 ஓப்பன் பண்ணிடலாமா? இதுதான் நம்ம புது ஹெல்மெட். இதுதான் நம்ம புது ஹெல்மெட்டு. இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க SMK ஸ்டாரில். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டர்போன்ற ஒரு எடிஷனு. இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ், அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். முக்கால்வாசி ஸ்டெலார் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஓவராலாக ஸ்டெலாரை பற்றி தெரியும். இதில் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குது. அண்ட் இது என்ன அது அப்படின்னு சொல்லி நிறையா பேத்துக்கு தோணும். ஸோ அதையும் நான் வந்து என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கிராஃபிக்ஸ்லேருந்தே வரேன். எதுக்கு நான் இந்த ஹெல்மெட்டை நான் சூஸ் பண்ணேன்னு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹெல்மெட், அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்லேயே தான் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் டர்போன்ற எடிஷனில். நானும் நிறையா தேடி பார்த்துட்டேன். இந்த ஹெல்மெட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அலசி ஆரம்பித்தேன். ஒருத்தர் கூட இந்த கிராஃபிக்ஸ்க்கு வீடியோ போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறையா பேர் வாங்கியிருக்கலாம், ஆனால் வீடியோவாக யாருமே இன்னும் பண்ணல. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு பொதுவாகவே SMK ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே SMK எடுக்கணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து SMK எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் இந்த கிராஃபிக்ஸு இந்த மாடல் நான் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து, நம்மகிட்ட இருக்கிற ஹெல்மெட் மாதிரி மேக்ஸிமம் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எல்லா பொருளுமே வந்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி யார்ட்டையுமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ இது நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் சரி இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். அதே மாதிரி நான் இந்த ஹெல்மெட் ஏன் வாங்கினேன்றதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஸோ யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிறது யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த ஹெல்மெட் எடுத்தேன்னு. அண்ட் இந்த ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வேறு என்னென்ன ஹெல்மெட் பார்த்தேன் அப்படின்னா, ஆக்ஸாரில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒக்கனாமின்னு ஒரு ஹெல்மெட்டு, அது கிராஃபிக் சூப்பராக இருந்துச்சு, அந்த இது பார்த்தேன். அப்புறம் ஆக்ஸார்லேயே வந்து ஆப்பெக்ஸ் சென்டர் பார்த்தேன். ஆப்பெக்ஸ் சென்டரும் நல்லா தான் இருந்துச்சு. இது எடுக்கலைன்னா சப்போஸ் நான் அந்த ஆப்பெக்ஸ் சென்டரில் ரெட்டு தான் எடுத்துருந்துருப்பேன். அண்டு SMKலேயே வந்து ஸ்டெலார் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷிங்கில் பிளாக்கில் SMK அப்படின்னு பெருசாக எழுதியிருந்துருப்பாங்க. ஸ்டெலார் ஸ்டேஜ்னு ஒரு மாடல், அது பார்த்தேன். அப்புறம் கல்விங்னு ஒன்று, கல்விங்னா அது வந்து 5000 6000 கிட்ட இருந்துச்சு. அது வந்து இந்த ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு செட்டே ஆகாது. ஆனால் இதை விட அதுதான் காசு கூட இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரில, அதில் எதுவும் ஸ்பெஷல் இருக்கான்னு எனக்கு தெரில.
அது யாராவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அது யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து SMKல வந்து டைஃபூன் பார்த்தேன். டைஃபூனில் சாலிட் பிளாக் ரெண்டுமே, ஸ்டெலார்லேயும் சரி அதுலேயும் சரி சாலிட் பிளாக் தான் நான் ஃபுல்லாக பார்த்ததே. ஆனால் எடுத்தது இந்த ஹெல்மெட் அமைஞ்சிருச்சு. நமக்கு எது யார் யாருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இதுதான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் எண்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்பாய்லர் வந்து அவங்களே இன்பில்டாக இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4300 ஓவராலாக. இந்த ஸ்பாய்லர் எல்லாமே சேர்த்து அந்த இது வாங்கலை, வைசர் நான் தனியாக தான் ஆட் பண்ணேன். வைசர் வந்து 450 வந்துச்சு. அண்ட் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோவோட மவுண்ட்டு. இது வந்து 3mm டேப் போட்டு ஃபோக்கஸ் ஆகிட்டோல, 3mm டேப் போட்டு ஓட்டுற மவுண்ட். இது ப்ளூ ஆர்மர் பிராண்டோட ஒரு கோப்ரோ மவுண்ட். இது இப்படியே ஒட்டிக்கலாம் வெளியிலேயே. இதை வாங்கி உள்ளக்குள்ள மைக்கெலாம் நான் செட் பண்ணிட்டேன், கோப்ரோ மவுண்ட்டு போட்டேன், ஒரு ஸ்மோக் வைசர் போட்டேன். இந்த ஸ்மோக் வைசரை பற்றி தனியாக வேறு பேசணும். ஸோ நான் மொத்தமாக சொல்லிடுறேன். எல்லாமே போட்டேன். இதை நான் நல்லா யூஸ் பண்ணி ஹெல்மெட்டை பிரேக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஹெல்மெட் வந்து ஒரு 1.5 வீக்ஸ் ஆகுது. அது நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தடவை நம்ம ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஆக்சிஸ் ஹெல்மெட் வாங்குறப்பவே வந்து வீடியோ போட்டாச்சு. ஆனால் அது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால் அது வந்து டோன்ட் பை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டனில் வந்து எங்கே இருக்குது, இந்த எங்கனக்குள்ளே இருக்கும், ஐ பட்டனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் தொட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து தெளிவாக இந்த தடவை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கா, நல்லா இல்லையா, ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த தடவை நம்ம வந்து சொல்லணும். அப்படிங்கிறனால ஒரு 1.5 வீக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பிரேக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ரிவ்யூவே கொடுக்குறேன். அண்ட் இதில் நான் மோட்டோ விளாகிங்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆங்கிள் கேவலமாக இருந்திருக்கும் ஒரு வீடியோவில். அது இந்த ஹெல்மெட்டில் எடுத்தது தான். ஆனால் அப்போ வந்து வெறும் இதில் மட்டும் மவுண்ட் பண்ணி நான் எடுத்திருந்தேன். சாரி இதில் எடுக்கலை நான். இதுக்கு ஒரு கேவலமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேங்க, அந்த சின் ஸ்ட்ராப் ஒன்று வாங்கினேன். அது நான் வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். தயவு செஞ்சு அந்த ஆக்ஷன் ப்ரோ சின் ஸ்ட்ராப் மட்டும் வாங்கிடாதீங்க யாருமே. அதை நான் ஏன்றதை நான் எண்டில் அந்த ஸ்ட்ராப்போடு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ஹெல்மெட்டில் வந்து வேறு என்ன இருக்குது, இதில் வந்து வைசரை பற்றி சொல்லணும். வைசரில் வந்து உங்களுக்கு தெரியுதா, ஃபோக்கஸ் ஆகுப்பா ப்ளீஸ். இங்கனக்குள்ளே பின்லாக்கு, இது வந்து ஒரு பின்லாக் வைசரு. உள்ளக்குள்ளே வந்து ஆன்டிஃபாக் கோட்டிங், அது நார்மல் அது கிளியர் வைசரில் வந்துச்சு. அந்த இதை எடுத்து நான் இந்த ஸ்மோக் வைசர்லேயே போட்டேன். இந்த ஸ்மோக் வைசர்லேயே வந்து டேன் ப்ரொடெக்ஷன் டே டைம் யூஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்களா. அப்படின்னா என்னென்னா நைட் டைமுக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கண்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஹெட்லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, எதிர்த்தாப்பில் வர வண்டி, எல்லா வண்டியோட லைட்டும் சின்ன லைட்டு கிடச்சாலுமே நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, லைட்டாக தான் அந்த டென்ட் இருக்குது. அதனால் நல்லாவே விசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி ஏர்வென்ட்ஸ் 2 மேலே இருக்குது அண்டு கீழே 1 இருக்குது. இதை நான் வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டேன். இதை நான் நினச்சா கூட என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இதை வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன், கம் இல்லை அந்த 3M டேப் போட்டு ஒட்டிட்டேன். அண்ட் நிறையா பேருக்கு வந்து இந்த 3M டேப் போட்டு ஒட்டினா இது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படிங்கிற டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த கேப் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். இந்த கேப் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த கேப் இருக்குன்றதுக்காண்டி இது ஸ்ட்ராங்காக நிற்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கிச்சனை பிடிச்சிக்கிச்சு, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வந்து இது லூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக 3M டேப் வாங்கி இதில் இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த 3M டேப் போட்டு ஒட்டிக்கிங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னர் பேடிங்ஸ்குள்ளே போமா. பேடிங்ஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து SMK அல்டிமேட் பண்ணிட்டாங்க. உள்ளெல்லாம் பாருங்களேன், செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே. அண்ட் இதில் வந்து நான் மைக் செட் பண்ணியிருக்கிறத பாருங்களேன், இதுக்குள்ளே கொடுத்து பின்னாடி கொடுத்துட்டேன், இந்த சைடு வந்துடும். இதில் ஒரு இன்னொன்று என்னென்னா
அந்த சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டு போடுறோம்ல, சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டு வந்து போடுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இப்போ சின் ஸ்ட்ராப் மவுண்ட்டு போட்டதுமே ஓப்பா இந்த நோஸ் கார்டு வந்து இப்படி தூக்கி இப்படி நிற்கும், அசிங்கமாக இருக்கும். இன்னொன்று இது பிஞ்சுக்கிட்டு வந்துடும் நோஸ் கார்டு. எனக்கு இருக்கிறதுலே இந்த நோஸ் கார்டும் இந்த சின் கார்டும் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த நாய்ஸ் வந்து ரொம்ப குறைக்கும், விண்ட் நாய்ஸை. எனக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இதை போட்டோம்னா இப்படி இழுத்து பிடிச்சிரும். சின் ஸ்ட்ராப்பை போட்டோம்னா இதையும் தூக்கி பறக்க விட்ரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நோஸ் கார்டு காணாமல் போயிடும். இது வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் சின் ஸ்ட்ராப் போடுறதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதே வாங்கி போட்டுக்கோங்க. நான் கலர் வந்து வேறு கலரே கிடைக்காம இந்த கலரை வாங்கி மாட்டியிருக்கிறேன். பிளாக் இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிசைனை பார்க்குறப்ப R15 வெர்ஷன் 2ல் எஸ்லலாம் ஒரு க்ரீன் கலர் ஒரு எடிஷன் வரும். அதில் வந்து இந்த ரவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு டக்குன்னு பார்க்க அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது அது தோணுதா அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க கீழே. பெருசாக அந்த ஹெல்மெட்டை பற்றி ஆகும்னு பில்டப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. மற்றபடி குறை சொல்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. ஓகே, செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒர்த்து ஃபார் மணி. 4300 வாங்கியிருக்கோம். அண்டு வைசர் வந்து எக்ஸ்ட்ரா காசு ஒரு 450. இந்த காசுக்கு ஹெல்மெட் வந்து செம ஒர்த்து, சூப்பர். இப்போ நம்ம அடுத்தடுத்து நிறையா ரைட்ஸ் போகிறோம். அதனால் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஹெல்மெட்டு, இன்னொன்று வந்து ஜாக்கெட் வந்து நாளைக்கு வருது. நாளைக்கு தான் வந்து நாளைக்கு தான் நம்ம கைக்கே வரும். ஆல்ரெடி ஒரு ஜாக்கெட் ஒன்று வந்துச்சு, அதை நான் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரிட்டர்ன் போட்டேன். என்ன ஜாக்கெட்னு பார்த்தீங்கன்னா, லோன் ரேஞ்சரோட பேண்டிட் ஜாக்கெட்டு. பின்னாடி ஹம்ப்லாம் வச்சு டிஎஸ்டி அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. அது ஒரு 200 கிலோ இருந்துச்சு. அதை போட்டு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு டீசெண்டான ஒரு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹெல்மெட்னே வருது, ஒரு ஜாக்கெட் தான் வருது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாக்கெட்டு. அது அந்த டயத்தில் அவைலபிளாக இல்லை, இப்போ அவைலபிளாக இருந்ததுனால டக்குன்னு நான் வந்து ஓகே சொல்லி வாங்கிட்டேன். ஸோ நாளைக்கு வந்ததும் நான் அதோட வீடியோவே நான் போடுறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.